அதே மாதிரி வச்சுக்காங்க. ஏன் பண்ண முடியாது? ராஜா செக் இருக்கா? செக் இருக்கா? இல்லை, இப்ப செக் இருக்கா? இந்த செக் இருக்கா? ஆமா, இந்த செக் இருக்கா? இந்த செக் இருக்கு. அப்ப நீ பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். குரூப்ல அவங்க வெட்டினாலும் சரி, வெட்டினே இருக்கு, பிரச்சனை இல்லை. ராஜாவுக்கு செக் இருக்குன்னு தான் பார்க்கணும். இதுமே நீங்க பண்ணக்கூடாது, இங்க பண்ணக்கூடாது. இது இங்க பண்றதா இருந்ததுன்னா இங்க பண்ணிக்கலாம், உங்க விருப்பம். ஓகேவா? செஸ்ஸை பொறுத்தவரைக்கும் கேஷ்ங்கிறது இங்கதான் பண்ணணும், இங்கதான் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு எந்த விருப்பமா இருக்கோ அங்க நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா பண்றதுக்கு இதுதான் ரூல். ஒன் டைம் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு டைம் பண்ண முடியாது. கேமுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வாட்டி தான் ரூல். ஓகேவா? சரி, ஓடிவா. அடிக்கதான் செய்வாங்க. அடிக்கலாம், அடிக்கலாம். அப்படி இருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கு, அவங்க பான் இருக்கிறாங்க, நீங்க விட்டுறீங்க, அவங்க வெட்டலாம் வெட்டலாம் வெட்டலாம், கட்டாயம் கிடையாது. அவங்க விருப்பம் தான், வெட்டினா வெட்டலாம். சரி, எப்படி இருக்கிறது? வச்சு காமிக்க மாட்டீங்க. அவங்களுக்கு சரி, இந்த காரணம் மாட்டீங்களா? இந்த காரணத்துக்கு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா பண்ண முடியாது. இல்லை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா பண்ண முடியாது. நீங்கள் காரணம் மூவ் பண்ணிட்டீங்கன்னாலும் பண்ண முடியாது. இப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் மூவ் பண்ணி ஆன் பண்ணணும். இப்படி இருக்கு. இப்போ அவங்கள்ட்ட கிங் இருக்குது, குயின் இருக்குது, பிஷப் இருக்குது, இருக்குன்னா நீங்கள் பாடி மூவ் முடியுமா? பண்ண முடியாது. மேபி இப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் வைக்கலாம், கேப்சர் பண்ணலாம். இப்போதைக்கு மூவ்மெண்ட்டே கிடையாது, கிங் மட்டும் தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. என்னன்னா ராஜாவுக்கு 50 மூணு நம்ம பேசியிருந்தோம், அது வந்து இந்த மாதிரி எடுத்து கேட்குறாங்க. பான் இருக்கு, அவங்க இப்போ வந்து கிங் மட்டும் தான் இங்க இருக்கு, இவங்கள்ட்ட எந்த ஒரு பவரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கு. இவங்கள்ட்ட ராஜா ராணி எல்லாம் வச்சுக்கோம். இப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது பானுக்கு மூவ்மெண்ட் இருக்கா? இந்த பானுக்கு மூவ்மெண்ட் இருக்கா? பானுக்கு மூவ்மெண்ட் இல்லை. அப்போ ராஜா மட்டும் தான் வைக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 50 ரூபா நீங்க கவுண்ட் பண்ணலாம். 50 ரூபா உங்களுக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எப்ப வந்து நீங்க கேப்சர் பண்றீங்களோ, கிங்க வச்சு ஏதாவது ஒரு பானையோ பீஸையோ, இல்லது இந்த பானை வச்சு ஏதாவது நீங்க கேப்சர் பண்றீங்க, இல்ல பான் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கவுண்ட் வந்து லோடிங் வந்து வரும். ஆப்போனன்ட்டும் ஒரு பான் வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகாது, லோடிங் வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் 40 மூவ் வச்சுட்டேன், இந்த கிங் இருக்கு இல்லையா, இதை வச்சு 40 மூவ் வச்சுட்டேன். ஆப்போனன்ட் வந்து ஒரு பான் வைக்கிறாங்க, நான் வைக்கல, அவங்க வைக்கிறான், ஆப்போனன்ட் வைக்கிறாங்க. நான் வச்ச 40 மூவ் எனக்கு வந்து கவுண்ட்ல வராது, திரும்பவும் நான் நம்பர் 1 வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் பான்
பான் மூவ் பண்ண மட்டும் இல்ல, ஆப்போனன்ட்டும் பான் மூவ் பண்ணக்கூடாது. ரூல் தான் சொல்லுது, வித்வுட் எனி பான் மூவ்மெண்ட் ஆர் எனி கேப்சர். நம்ம ஒயிட் பிளாக் மென்ஷன் பண்ணல, எனி பான் மூவ்மெண்ட். போர்டுக்குள்ள எந்த ஒரு பான் மூவ்மெண்ட்டும் இல்ல, எந்த ஒரு கேப்சரும் இல்ல, அப்பனா தான் நீங்க 50 மூவ் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். நான் வெறும் ராஜா மட்டும் தான் வச்சிருக்கேன், 49 மூவ் வச்சுட்டேன், இன்னும் ஒரு மூவ் வச்சா மேட்ச் டிரா. அந்த சமயத்துல அவங்க ஒரு பான் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க வச்ச 49 மூவ் கவுண்ட்ல வராது. திரும்பவும் நீங்க ஒண்ணு வைக்கணும்.